ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் அதிர வைக்கும் அகத்தியர் ஜீவநாடி லேட்டஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் அஹெட் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களுடன் நான் அவரது சேனலில் நிகழ்த்திய நேர்காணலிலும் இது குறித்து தெளிவாக எடுத்துரைத்துள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். மக்களுக்கு உலக அழிவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் மகான் அகத்தியர் தனது ஜீவநாடி மூலம் மிகவும் எச்சரித்த வண்ணம் இருக்கிறார். இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி திருவண்ணாமலையில் உலக நலனுக்காக சிவனடியார்கள் மேற்கொண்ட கூட்டு பிரார்த்தனையில் அதிர வைக்கும் உண்மைகளை வெளியிட்டுள்ளார் மகான் அகத்தியர். தற்சமயம் ஜீவநாடி, அதாவது ஓலைச்சுவடியில் தானே தோன்றும் எழுத்துக்கள் வாசித்து வருபவர் திரு ஜானகிராமன் ஐயா அவர்கள். அவர்கள் தொலைபேசி எண் 8610738411. ஏற்கனவே ராகு கிரகம் பூமியை நோக்கி தாக்கும் அபாயத்தை தவிர்க்க மக்கள் பொதுநலனுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியத்தை பதிவு 277இல் வெளியிட்டு உள்ளேன். அதையும் அவசியம் பாருங்கள். இப்போது மனிதனால் உருவாக்கப்பட்டவை வைத்து அவன் அழிவை கூடிய விரைவில் அவனே எப்படி தேடிக்கொள்ளப் போகிறான் என்பது குறித்து கம்ப்யூட்டர், AI, ஜென் Z, புரட்சி இளைஞர் அமைப்பு, இரசாயன துகள் தூவல், அணு உலை வெடிப்பு அபாயம் இவை போன்றவை மூலம் நாம் அவர் கூறியவற்றை காண இருக்கிறோம். முதலாவதாக வரும் எச்சரிக்கை, மனிதன் உருவாக்கிய ஒரு பெரிய அணு உலை வெடிக்க தயாராக இருக்கிறது என்பதே. அதில் ஏற்படும் கசிவு மேகங்களை தாக்கும்போது தீவிர மழை, புயல் போன்ற இயற்கை மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று மகான் அகத்தியர் தனது ஜீவநாடியில் எச்சரிக்கிறார். 26 ஏப்ரல் 1986ஆம் ஆண்டு சோவியத் யூனியனுடன் இணைந்திருந்த உக்ரைனில் செர்னோபில் அணு ஆலையில் ஏற்பட்ட அணு உலை கசிவு மற்றும் 2 பெரும் அணு வெடிப்புகள் மனிதனின் தவறால் ஏற்பட்டதுதான் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும். அணு ஆற்றல் அளவு அளவீட்டில் 7வது நிலையை எட்டிய ஒரே விபத்தான இதில் மோசமான கதிரியக்கம் ரேடியேஷன் வாயுமண்டலத்தினுள் நுழைந்தது. இதில் உடனடி பாதிப்பாக 20 பேர் இறந்தாலும் பின் விளைவுகளால் 2000 பேர் இறந்தனர். 1945ஆம் ஆண்டு ஜப்பானில் போடப்பட்ட அணுகுண்டால் ஏற்பட்ட கதிரியக்கத்தை விட இது 400 மடங்கு அதிகம் ஆகும். இரத்த குழாய் வெடித்து அதிக அளவு இரத்தப்போக்கு, உறுப்பு சிதைவு, முடி கொட்டுதல், கண்புரை, இரத்தத்தில் தொற்று நோய், தோல் புற்றுநோய், சீல் பிடித்து ரணமாதல், கதிர்வீச்சு நோய் போன்றவை உருவாகின. காற்று, நீர் ஆகியவை கதிரியக்க மாசுபடிந்ததால் தாவரங்களையும் விலங்குகளையும் பாதிக்க அவையும் துன்புற்றன. இது நடந்து 40 ஆண்டுகள் 2026இல் நிறைவுறும். இப்போது உள்ள டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பம் எங்கோ போய்விட்டது. ஆகவே இது போன்ற வெடிப்பு நிகழ்ந்தால் மிக கூடுதலான பிரச்சனைகளை மனித இனம் இப்போது எதிர்கொள்ள நேரிடும். அடுத்ததாக கம்ப்யூட்டர் எனப்படும் கணினியால் ஏற்பட உள்ள பாதகங்களை பார்ப்போம். லேப்டாப் என்பது மடிக்கணினி எனப்படுகிறது. இது போன்ற எந்திரங்களின் நுட்பங்களை தற்சமயம் பெரும்பாலோர் தேர்வு செய்து படித்து வருகின்றனர். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆரம்பிக்கும் மனிதனை அது நாளடைவில் அழிவின் பாதைக்கே இட்டு செல்லும். எவ்வாறு என்று பார்ப்போம். கணினி முன் அமர்ந்து பலருக்கும் வாழ்க்கை நன்மை தராமல் மனநலம், உடல் நலம், இல்லற வாழ்க்கை என
பலவும் பாதிக்கப்பட்டு மனச்சோர்வு, உடல் கோளாறுகளுக்கு ஆளாகின்றான். மனிதன் தனது அறிவை எந்திரத்துக்கு அடமானம் வைப்பதால் இறைவனிடம் இருந்து விலகி விடுகிறான் என்கிறார் மகான் அகத்தியர். இப்போது பலர் இதை பயன்படுத்தி ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு மக்களை அடிமையாக்கி விடுகின்றனர். ஆன்லைன் ரம்மி போன்றவை மனிதனின் மனதை செயல்படாமல் செய்து வசியப்படுத்தி இறுதியில் கடன் பிரச்சனையை உருவாக்கி கொலை, கொள்ளை, தற்கொலை முயற்சிகளுக்கு தூண்டுகின்றன. இவ்வாறு அடிமைப்படும் மனிதர்கள் மனதில் நாளடைவில் நாம் தான் உயர்ந்தவர் என்ற எண்ணம் தோன்றுகிறது. இதனால் யார் பேச்சையும் மதித்து கேட்காமல் தான் தோன்றித்தனமாக அவர்கள் செயல்படுவார்கள். அடுத்து மனித இனத்துக்கு மிக பெரும் அழிவை, கோடானு கோடி மக்கள் அதன் மூலம் இறக்க நேரிடும் அபாயம் குறித்தும் மகான் அகத்தியர் எச்சரிக்கிறார். மனிதன் உருவாக்கிய ஒரு விஷயம், ஒரு சக்தி வாய்ந்த இரசாயன பொருள் தூவி விடப்படலாம். அதன் தாக்கம் உலகம் முழுவதும் பல கோடி மக்களை பாதிக்கும். இது மனிதனால் திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டது. ஆனால் அதன் விளைவுகள் கட்டுப்பாட்டை மீறி பெரும் அழிவை ஏற்படுத்தும் என்கிறார். இவ்வாறு மனிதனை விட்டுவிட்டால் அவன் மேலும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பான். அதனால் அவனை விட்டுவிட முடியாது. இனிமேல் இறைவனே நேரடியாக கஷ்டங்களை ஏற்படுத்துவார். ஏனென்றால் மனிதனின் செயல்கள் இறைவனின் கட்டுப்பாட்டை மீறுகின்றன என்கின்றார். 1984 ஆண்டு டிசம்பர் 3 அன்று போபாலில் யூனியன் கார்பைடு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விஷவாயு கசிவினால் மெத்தில் ஐசோசைனைடு உடனடி பாதிப்பாக 8000 பேர் இறந்தனர். அதன் பின்னர் பக்க விளைவுகள் காரணமாக மேலும் 8000 பேர் இறந்தனர். இது ஒரு பூச்சிக்கொல்லி தயாரிக்கும் இரசாயன நிறுவனமே. தற்சமயம் எவ்வாறு எத்தியோப்பியாவில் ஒரு எரிமலை வெடித்து அதன் புகைமண்டலம் 4000 கிலோமீட்டர் பிரயாணம் செய்து இந்திய வடமாநிலங்களை பாதித்ததோ அதைவிட பன்மடங்கு மிக ஆபத்தானது இந்த இரசாயன துகள் தூவல் அச்சுறுத்தல் ஆகும். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு, ஏஐ. ஏஐ என்பது மனிதனை போன்று சிந்திக்கும், கற்றுக்கொள்ளும் மற்றும் முடிவெடுக்கும் திறன் கொண்ட கணினி அமைப்புகளை உருவாக்கும் ஒரு தொழில்நுட்பமாகும். இது கற்றல், பகுத்தறிதல், சிக்கலை தீர்ப்பது, இயற்கை மொழியை புரிந்து கொள்வது போன்ற மனித நுண்ணறிவு தேவைப்படும் பணிகளை இயந்திரங்கள் செய்ய உதவுகிறது. இது கணினி அறிவியலின் ஒரு கிளை ஆகும். இது மனித நுண்ணறிவு தேவைப்படும் பணிகளை செய்யும் எந்திரங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மனித அறிவாற்றலை ஒத்த அல்லது அதைவிட மேம்பட்ட திறன்களை கொண்ட கணினி அமைப்புகளை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கம் ஆகும். ஆனால் இது குறித்து மனித அறிவை விட மேம்பட்டதாக சமீப காலத்தில் 2022 உருவாக்கப்பட்ட சாட் ஜிபிடி சொல்வதை கேளுங்கள். கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன், ஏஐ போன்றவை நமக்கு கேட்பதற்கு உடனடி பதில், தீர்வு, அறிவை வழங்குகிறது. அதனால் மனிதன் தன்னால் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு கடவுள் என ஒருவர் தேவையில்லை என்று நினைத்து அளவுக்கு அதிக தன்னம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஈகோ, தான் என்ற அகம்பாவத்தை வளர்த்து கொள்கிறான். ஆனால் உண்மையான மெய்யறிவு என்பது என்னவென்றால், என் அறிவுக்கு ஓர் எல்லை உள்ளது, நான் எல்லாம் அறிந்தவன் அல்லன் என்பதை புரிந்து ஒப்புக்கொள்வதே. இதைத்தான் இந்துக்கள், புத்த மதம், கிறிஸ்தவர்கள், சூஃபி, சித்தர்கள் அனைவரும் போதிக்கின்றனர். உண்மையான மெய்யறிவு, ட்ரூ விஸ்டம் என்பது நமது புரிந்துணர்வு எல்லையை மீறி ஒரு திவ்ய சக்தி செயல்படுகிறது என்பதே. ஏஐ என்பது மனிதனின் வெளி விஷயங்கள், நடப்புகளை அலசி ஆராய உதவுகிறதே அன்றி பக்தி, ஞானம் போன்ற உள் விஷயங்களை பற்றி அல்ல. இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் தான் கொண்ட பற்றால் மனிதன் கடவுளை மறந்தால் அவன் கருணை, நன்றியுணர்வு, நல்லது கெட்டதை அலசி ஆராயும் தன்மையை இழந்து அவனும் ஓர் எந்திரமாகி விடுவான். அதனால்தான் பலரும் நிம்மதியிழந்து ஓர் வெற்றுணர்வையே தற்சமயம் உணர்கின்றார்கள். ஆகவேதான் நமக்கு இயற்கையானது பலதரப்பட்ட நோய்கள், இயற்கை சீற்றங்கள் மற்றும் மரணங்கள் இவற்றை நம்மால் வெற்றி பெற முடியாது என்பதை கொரோனா
மூளை தின்னும் அமீபா போன்ற பல வியாதிகள் மூலம் புரிய வைக்கிறது என்று கூறுகிறது. உலகில் மிகப்பெரிய தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளில் ஒன்றான ஜப்பானில் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் நாள் ஏற்பட்ட 9 ரிக்டர் சென்டாய் நிலநடுக்கம் பூமியில் 33 அடி உயரம் வரை சுனாமி அலைகளை ஏற்படுத்தி 20,000 பேரை அடித்து சென்று விட்டது. டோக்கியோவில் 40 லட்சம் மக்கள் மின்சாரம், உணவு, குடிக்க நீரின்றி தவித்தனர். ஏஐ டெக்னாலஜியில் ஒருவன் ஒரு தலை காதலில் தன் காதலியை திருமணம் முடித்து வாழ்ந்து குழந்தை பெறுவது போன்று பல உத்திகளை கையாண்டு நம்மூர் சைபர் கிரைமையே அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறான். ஆக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யார் வாழ்வையும் கெடுக்கலாம். இது உண்மையா போலியா என்பது கூட தெரியாமல் பல ஏஐ மோசடி பண விளம்பரங்களில் கோடி கோடியாக மக்கள் பணத்தை இழந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இப்போது மீண்டும் ஜீவனாடிக்கு வருவோம். இந்த சூழ்நிலைகளால் மனிதன் கூடிய விரைவில் வேலை, பணம், உணவு, சந்தோஷம் அனைத்தையும் இழக்க இருக்கிறான். இனி கல்வி தெய்வம் சரஸ்வதி, செல்வ அதிபதி மகாலட்சுமி போன்றோர் அருளை இழப்பதால் மக்கள் ஞானம், செல்வம் அனைத்தையும் இழக்க இருக்கிறார்கள் என்கிறார் மகான் அகத்தியர். ஜெனரேஷன் ஜி எனப்படும் 1997ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை பிறந்த மக்களை குறிக்கும் சொல் இனி மிக பிரபலமாகும். இந்த ஆண்டு அவர்கள் வயது 13 முதல் 28 வரை இருக்கும். ஏற்கனவே சென்ற ஆண்டு பங்களாதேஷில் தலையெடுத்த இந்த இயக்கம் புரட்சி என்ற வன்முறையை கையில் எடுத்து ஆட்சி மாற்றம் செய்தது. 2025ஆம் ஆண்டு நேபாளத்தில் செப்டம்பரில் தலையெடுத்து கொலை, கொள்ளை, தீவைப்புகளில் ஈடுபட்டு ஆட்சி மாற்றம் வந்தது. மொராக்கோ, மடகாஸ்கர், இந்த ஜீவனாடி பதிவு வந்த பின் மெக்சிகோ, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் என புரட்சி நீண்டு கொண்டே போகிறது. இளைஞர்களுக்கு எதிர்ப்பு மற்றும் வன்முறையால் எதையும் சாதித்து கொள்ளலாம் என்ற நினைப்பால் ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்து கொள்ளும் நிலைமை உருவாக இருக்கிறது என்று எச்சரிக்கிறார் மகான் அகத்தியர். நான் 2 மாதங்களுக்கு முன் ஒரு உணவு விடுதியில் தனக்கு ஃப்ரைட் ரைஸ் வர நேரமாகிவிட்டது என்ற காரணத்தால் ஒருவன் ஒரு உணவு விடுதியே அடித்து நொறுக்கி, கண்ணாடிகளை நொறுக்கி, மேஜைகளை அடித்து இவ்வாறு கலவரம் செய்ததை பார்த்தேன். அவனுடன் இருந்த நண்பர்களும் அவ்வாறே செய்ய தூண்ட பெற்றார்கள். இவ்வாறு ஒருவன் செய்வது மற்றவர்களை தூண்டி பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். ஆக இளைஞர்களிடம் சகிப்புத்தன்மை, புரிந்துணர்வு, அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் மனப்பான்மை குறைந்து கொண்டே போவது நன்கு புலனாகிறது. ஆனால் இருக்கும் ஒரே நல்ல செய்தியாக அகத்தியர் கூறுவது, 1-2 ஆண்டுகளில் உலகம் பெரும் அழிவுகளை சந்திக்க இருந்தாலும் ஆன்மீக பூமி என்று ஒன்று வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அது பக்தி மற்றும் ஞானத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது என்பதுதான். பிரம்மகுமாரிகள் ஞானத்தின்படி இது டெல்லி சார்ந்த பகுதிகள். அதன்படிதான் சமீபத்திய வெடிகுண்டு தாக்குதல்கள் போன்று பலரும் அந்த இடத்தை அழிப்பதை குறியாக கொண்டு செயல்படுகின்றனர் என்கின்றார் மகான் அகத்தியர். ஓர் அசுர சக்தி பூமியை எப்படி கட்டுப்படுத்தலாம் என யோசித்து கொண்டு இருக்கிறது. அதற்கான திட்டங்களையும் அமைத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு எச்சரிக்கை. இறைவனின் சக்தியை மனிதன் இழந்தால் மனிதன் அல்லாத சக்திகள் உலகை ஆட்சி செய்யும் அபாயம் உள்ளது. ஆகவே விழிப்புணர்வுடன் பாதுகாப்புடன் செயல்படுங்கள் என்று எச்சரிக்கிறார் மகான் அகத்தியர். இருப்பதோ குறைந்த காலம். ஆகவே அதை சரியான ஆன்மீக வழியில் முன்னேறி நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். பின்னால் வருந்துவதில் பயன் இல்லை. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420859 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.